ஃபால்ட் ரிலே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன்பா. ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா, சரி நண்பா, ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்றது ஒரு பேக்கப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெயினாக வந்து என்னன்னா, இப்போ எந்த ரிலே வந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே வந்து எப்பயுமே வந்து லைனில் தான் இருக்கும். சரி, ஏன்னா அதை மட்டும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பைபாஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே கூட பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நாங்களே வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே வந்து பைபாஸ் பண்ணி ஓட்டி இருக்கிறோம். சரிங்களா, ஏன் அப்படின்னா அது ஒரு சில காரணங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட்டோடைய ஸ்டாண்ட் பை பேக்கப்பாக ரெடியாக நிற்குது அப்படின்றதுக்காக அர்த்தம் தான் வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் நண்பா. சரிங்களா, அதனால தான் அது வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஆர், இப்போ ஆல்டர்னேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஜிஆரில் இருக்கும். இல்லை நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு நியூட்ரல் சைடில் நியூட்ரல் சிட்டிக்கு உள்ள சப்போஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வெளியும் போட்டிருக்கலாம், சிட்டியை வெளியும் போட்டிருப்பாங்க, இல்லை உள்ளவும் போட்டிருப்பாங்க நண்பா. சரிங்களா, இதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை வைண்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய நியூட்ரல், இதான் வந்து நியூட்ரல் பாயிண்ட்டு. நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிலே போட்டு ரிலேலேருந்து டேரெக்டாக காயில் கொடுத்துருவாங்க நண்பா. இல்லை வந்து ஐசிடி எதுவுமே இருக்கவே இருக்காது, டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் இது வந்து இப்போ எவ்வளோ மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன குட்டி சிட்டியாக தான் இருக்கும். 200/1 11 kVக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி 110 kV இருந்தாலும் 100/1 200/1 அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி 12 கோர் இருக்கும் நண்பா. ஒரு கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கோர் வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, உள்ள வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேஸ்க்கு வந்து போயிருக்கும் நண்பா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கோர் எடுத்துருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு இன்னும் வேணும்னா 4 கோர் கூட போட்டுக்குவாங்க. ஸோ உங்களுடைய காசை பொறுத்து தான். அதே மாதிரி உங்களோட ப்ரொடெக்ஷன் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான் போட்டுருவாங்க நண்பா. சரி, இதை வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட்டோட பேசிக். இது வந்து எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ லோடு வந்து எப்பயுமே வந்து என்ன ஆகும்னா அன்பேலன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய லோட்ஸ் வந்து ஒரு ஃபேஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் முன்னாடி பின்னாடி இருக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈவன் உங்களுக்கு மோட்டரில் கூட 3 ஃபேஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்காது. சரிங்களா, நார்மல் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த மூணு காயிலுக்குள்ள ஒன்று சம்மிங் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், 0 தான் இருக்கணும் பாஸ். நார்மலாக வந்து 0 இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 0 இருக்காது. மினிமம் 10 amps வந்து எப்பயுமே வந்து கிரவுண்டுக்குள்ளே போய்கிட்டு 10 amps கிடையாது, ஒரு 1 to 5 amps வந்து நார்மலாக வந்து கிரவுண்ட் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஏன்னா அது அன்பேலன்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ண வைப்பாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து லோயஸ்ட் கரண்ட் வந்து போய்கிட்டு தான் இருக்கணும்பா. சரிங்களா, ஸோ அந்த தான் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து எப்பயுமே ட்ரிப் ஆகாது. மினிமம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த கண்டிஷனில் ட்ரிப் ஆகும் அப்படின்னா வந்து சப்போஸ் ஒரு ஃபால்ட் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபால்ட் நடக்குது. சப்போஸ் என்ன இது ஒரு எலி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து எலி நிறைய பேர் சொல்லியிருக்கோம். எலி வந்து என்ன பண்ணிது, ஜென்ரேட்டருடைய பிரேக்கர் பேனில் உள்ள விழுந்துருது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்களுடைய உழுந்தோடனே என்ன ஆகும், எலி உழுந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், எர்த் ஃபால்ட்டில் ட்ரிப் ஆகணும்பா. ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகும். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட்டில் வந்து ஆக்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட்டில் வந்து ஆக்ட் ஆகணும்பா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்புறம் அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எலியை உழுந்தோடனே என்ன ஆகும்னா ஒரு ஃபேஸ் வந்து என்ன ஆகும்னா கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிரவுண்ட் ஆயிரும். கிரவுண்ட் ஆனதுனால ஒரு ஃபேஸில் வந்து எல்லா கரண்ட்டும் வந்து ஜென்ரேட் ஆகிற எல்லா கரண்ட்டும் ஒரு சைடு வந்து போயிடும். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெரிய அன்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடணும்பா. ஸோ அந்த அன்பேலன்ஸ் கரண்ட்லாம் எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரவுண்டுக்கு தான் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அன்பேலன்ஸ் அப்படின்னால ஸோ இந்த நம்ம தலைவர் எக்ஸாக்டாக பிடிச்சிடுவார். தம்பி ஏதோ பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணிடுவார், இந்த ரிலே வந்து ஆப்ரேட் பண்ணுவார். ரிலே வந்து எல்லாமே ஜென்ரேட்டர் பிரேக்கர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் டேரெக்டாக டர்பைன் ட்ரிப் தான். சரிங்களா, டேரெக்டாக வந்து உங்களுடைய டர்பைனே ட்ரிப் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் நம்ம ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலேன்றது. இது வந்து கால்குலேஷன் டிஎம்எஸ், அப்புறம் வந்து டைம் செட்டிங் மல்டிப்ளையர், அப்புறம் வந்து பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்ததில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோவோடு வச்சு காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையே பண்ணிடுவோம் நண்பா. சரிங்களா, இதான் வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட்டுடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னா இதுதான் நண்பா. சரிங்களா, ஜஸ்ட் அது என்னன்னா ஒரு பேக்கப் ப்ரொடக்ஷன், நியூட்ரல் சைடு ஒரு சிட்டி போட்டிருப்பாங்க. அதாவது எப்படின்னா என்ஜிஆருக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க, என்ஜிஆருக்கு பின்னாடி எடுக்க மாட்டாங்க. என்ஜிஆருக்கு முன்னாடியே எடுத்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நண்பா. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சிட்டிலேருந்து ஒரு ரிலே காயிலேருந்து உங்களுக்கு வந்து எந்த பிரேக்கரோ ஏதோ ஆப்ரேட் பண்ணுறோமோ ரெனோன்சி பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு நண்பா. சரிங்களா, இதான் ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட்டில். இன்னும் வேறு எதுவும் நினச்சிடாங்க. அது ரிலே கோட்னு பார்த்தீங்கன்னா 51N. சரிங்களா, 64R அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்பா. சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.
ஓகேங்களா? ஓகே, பை பாய்.